Hello everyone, this is Nama Brands Nama Startup. I am Ilekya. Today I am going to host this program. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, ஒரு ஆண்டர்பிரினரும் கூட. He is a founder of Crayod, Mr. Harish. Welcome to this program. Thank you. Thank you, Mr. Harish. ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? நம்ம காலேஜில் நம்ம பிரின்ஸ்ல இப்போ ஒரு ஸ்டூடெண்டா மட்டும் இல்லாம ஒரு ஆண்டர்பிரினரா இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். நான் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணப்போ ஃபஸ்ட் இயரில் எனக்கு இன்ஜினியரிங்கே வரும் அப்படின்ற ஒரு டவுட்டில் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் நான். அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் இயர் நெக்ஸ்ட் இயர் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறிச்சு. ஸோ ஓகே, நம்ம சர்வை இப்போ ஃபைனல் இயர்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா சர்வை பண்ணுறதுக்கு எல்லோரும் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லாம் வரும்போது, ஸோ இந்த ஐடியா புதுசாக நமக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு ஐடியாவாக வந்து அதை நம்ம பண்ணோம் அப்படின்றத இனிஷியேட் எடுத்து பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல நிற்போன்றது ஜஸ்ட் ஒரு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஏதோ ஃப்ளோல அடுத்தடுத்தது நடந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இன்னும் அமேசிங். ஆக்சுவலாக எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஆச்சு? அது நான் வந்து ஃபைனல் இயரில் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ ஒன்று நம்ம காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் எல்லாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண போயிருந்தேன். ஸோ அங்கே பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கேட்பாங்க இல்லையா, அவங்க கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் வந்து இதோட இனிஷியேட்டிவாக இருந்தது. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, நான் உள்ளே போய் உட்கார்ந்த உடனே அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், டிகிரி. இப்போ டிகிரியாக இருக்கட்டும், அது வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 90 மெம்பர்ஸ் கிட்ட நான் இன்டர்வியூ எடுக்கிறேன்னா நான் இன்டர்வியூ பண்ணுற எல்லாருக்கிட்டமே வந்து இந்த டிகிரி, இந்த காமனான விஷயம் சிஜிபி அப்படின்றது எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ இப்போ நான் அவங்கள தாண்டி என்கிட்ட இருக்க வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 தான் இருக்குது. ஸோ இந்த 5 to 10க்குள்ளே நான் அவங்கள எடுக்கணும்னா ஏதாவது சம்திங் உங்ககிட்ட ஒன்று வேணும். ஸோ அப்படி ஏதாவது நீங்களே சொல்லுங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்குது, அவங்கள தாண்டி நான் அவங்களை எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன், வேலிடான ரீசன் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்ட ஒரு விஷயம். அந்த இடத்துல நான் ரொம்ப ஸ்டக் ஆகி நின்னேன். ஸோ அவங்க கேட்ட அந்த ஒரு விஷயம் மற்றவங்கள தாண்டி நம்மக்கிட்ட என்ன இருக்குது. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து அப்போது இதே கொஸ்டின் தானே எல்லாருக்கிட்டே கேட்பாங்க. ஸோ அப்படி வந்த ஒரு ஸ்பார்க். இதை நாங்கள் போயிட்டு சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். சார் இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏன்னா இன்டர்வியூ முடிச்சு வந்த உடனே வந்து எல்லாருமே கேட்ட விஷயம் என்ன நடந்தது, இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க அப்படின்னு ஒரு கேட்ட விஷயம். நான் இதை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் அந்த இடத்துல ஷேர் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ அப்போது தான் வந்து அப்போது அவங்க இன்னொன்று எதிர்பார்க்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கு நம்ம ஏதாவது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணதான். ஆக்சுவலாக இன்ஸ்பைரிங்ல, தட்ஸ் அமேசிங். நல்லா ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட்டை எவ்வளோ பெருசாக வந்து நம்ம கொண்டு வரலாம், அதை வந்து இந்த ஸ்டார்ட் அப் வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ரியலி இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். நம்ம காலேஜ் வந்து உங்களுக்கு இதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? அவங்க தான் எல்லாமே அவங்க தான். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்த ஒரு ஐடியா தான் இது. ஐடியா வந்தது அப்படின்றது தான், ஐடியா மட்டும்தான் வந்தது. மற்றபடி இன்னைக்கு நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி நாங்கள் இப்போ இங்கே இருக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்த ரீசனுமே காலேஜ் தான். நாங்கள் வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து காலேஜில் வந்து நாங்கள் இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சார்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ எங்கள் பிரின்சிபல் சார் கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் எங்கள் பிரின்சிபல் சார் விசி சார் வைஸ் சேர்மன் சார் விஷ்ணு கார்த்திக் சார்கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்து, ஸோ சார்கிட்ட நாங்கள் போய் பேசும்போது சார் ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். நீங்கள் வந்து நான் எடுத்த உடனே வந்து உங்களுக்கு நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கொடுக்கலாம், ஆனால் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து இதோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, எப்படி இப்போ நீங்கள் வெளியில் போய் ஒரு 4-5 காலேஜ் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியும் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே வந்து அது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் ஒரு 3 to 5 காலேஜஸ் போயிட்டு நாங்கள் வெளியில் போய் அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எங்களை ஒரு சில காலேஜில் சொன்னோடனே ஓகே உங்கள் கார்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணி அவங்க அங்கேயே கட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. பெருசாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாமையும் நாங்கள் திருப்பி நம்ம காலேஜுக்கு வந்து சாரை மீட் பண்ணும்போது சரி ஓகே நான் தரேன், ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன ஒரு விஷயம். சரி நீங்கள் நம்ம காலேஜில் பண்ணுங்க, நம்ம காலேஜில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஸோ நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சார் கொடுத்தாரு. சாரோட கான்டாக்ட் மூலியமா நம்ம இன்னொரு பிரின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரின்ஸ் சார் அதையும் ரெஃபர் பண்ணாரு. ஸோ அங்கேயும் போனோம், அங்கேயும் பேசணும், அங்கேயும் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுத்தாங்க. ஸோ அப்படின்னும் போது இது ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் அதுதான், அவங்க தான்.
உங்களுக்கு ஜஸ்ட்டாக ஒரு மோட்டிவேஷன் மட்டும் கொடுத்து கங்க்ராட்ஸ் மட்டும் பண்ணி நிற்போமா, அதுக்கு ஒரு ஐடியா நீங்கள் இங்கேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் ஆக்சுவலாக ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க காலேஜில். நாங்கள் என்ன ஒரு ஈஸிட்டு ஆக்சசிபிலிட்டியாக இருக்கட்டும், அந்த மாதிரி மற்றதை தாண்டி சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, நான் இப்போ எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் டேரெக்டாக போய் சாரை மீட் பண்ணி, சார் எனக்கு இந்த மாதிரி ஒன்று வேணும், ஓகே சரி, சார் கேட்டுட்டு ஓகே சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவரும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சார். ஸோ அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி வாட் யுவர் கம்பெனி ரியலி டூயிங், கோர் ஆஃப் த கம்பெனி என்ன பண்ணுறீங்க? ஓகே நைஸ். ஆக்சுவலாக வந்து நானே இதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாமையே போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு கோர்சஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன மாதிரி கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டில் எவ்வளவோ கோர்சஸ் இருக்குது, எவ்வளவோ கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு இந்த கரண்ட்டாக ஒரு விஷயம் என்ன வேணும், கம்பெனியில் என்னென்னலாம் போயிட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்து அந்த கோர்சஸை மட்டும் ஸ்பெஷலைஸ்டாக எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து இப்போ காலேஜஸில் போயிட்டு பேசி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது எல்லாரும் இப்போ கேட்குற மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ இன்டர்வியூவில் வந்து அவங்க இதை தாண்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்குமே வந்து ஒவ்வொரு விதமான நீட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு விதமான கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த கிளைண்ட்ஸோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து தான் அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு போய் படித்து நீங்கள் பிளேஸ் ஆக முடியுமா அப்படின்றத விட அந்த கம்பெனிக்கு என்ன தேவை, இன்னைக்கு கரண்ட்ல என்ன தேவை, என்ன நீட் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோர்ஸை நீங்க லேர்ன் பண்றது மூலியமா தான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். அந்த ஸ்கில்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதை மட்டும் தனியா எடுத்து, கம்பெனிக்குன்னு ஒரு நீடுன்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த நீடை மட்டும் தனியா எடுத்து இது ரெண்டை மட்டும் நம்ம தனியா எடுத்து இதை வச்சு நம்ம வந்து பசங்களை ட்ரெயின் பண்ணி அவங்கள டைரக்டா பேஸ் பண்ண வைக்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஐடியா. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும் என்ன படிக்கணும், என்ன பண்ணணும் தெரியும், ஆனால் அது எப்படி படிக்கணும், எப்படி நம்ம அதை கொண்டு போகணுங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஓனாக செல்ஃபாக பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இது வந்து உண்மையாக சொல்லணும்னா எல்லாருக்குமே வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட மட்டும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனது இல்லாமல் இது எல்லாருக்கும் கொண்டு வந்து இதை பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே கிரேட். தேங்க்யூ மிஸ்டர் ஹாரிஷ். இவ்வளோ விஷயம் வந்து சொன்னீங்க, கோயட் முக்கியமாக என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெஸ்ட் ஐடியாவுக்கு பின்னாடியும் இவ்வளோ பெரிய ஜேர்னிக்கு பின்னாடியும் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபெயிலியர், ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் ரெண்டுமே இருக்கும். வாட் வாஸ் த பிக் ஃபெயிலியர் அண்ட் த அச்சீவ்மெண்ட், என்ன நடந்துச்சு? பிக் ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறோம் இல்லையா, ஃபெயிலியர் அப்படின்னு நாங்கள் எதுவுமே பெருசாக எதுவும் பார்க்கல இன்னைக்கு வரைக்கும். நாங்கள் வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம், அது நடுவில் பிரேக் பண்ணோம், அது பிரேக் ஆச்சு, அதுதான் வந்து அது ஃபெயிலியர்னு சொல்கிறத விட அது ஒரு பார்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரேக் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அந்த இன்சிடென்ட்ல ஸ்பார்க் ஆனோம், திருப்பி ஏன் நம்ம அந்த இதை விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் அதையே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுதான் அது ஆக்சுவலாக வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அது ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம காலேஜோட சப்போர்ட், மேசிவான சப்போர்ட். உண்மையிலே அதை வந்து நான் வந்து திரும்பவும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். நைஸ் கான்வர்சேஷன். பிஃபோர் வி எண்ட் திஸ் ப்ரோக்ராம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிக் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் பிக் கங்க்ராட்ஸ். ஒரு ஸ்டார்ட் அப்பை உங்களோட ஒரு ஐடியாவை இனிஷியேட் பண்ணதுலேருந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, முக்கியமாக நம்ம காலேஜ் எவ்வளோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு, அதை முதற்கொண்டு நீங்கள் நிறைய விஷயம் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. திஸ் இஸ் சச் அன் அமேசிங் மூமெண்ட். எனக்குமே நானுமே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நம்ம அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே படிக்க போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இவ்வளோ விஷயம் இருக்குது, ஸ்கில் எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு அப்படின்ற எல்லாருமே வந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது, பிடிச்சிருக்கு, நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆயிருமோ, இல்லை சுற்றி இருக்கவங்க என்ன பேசிடுவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறத நிறுத்திட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு யோசிங்க. இப்போ இந்த விஷயத்த இதை நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவா இருந்ததுன்னா, எங்களை நாங்களே க்ரூம் பண்ணிக்கிறது தான்.
நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ கோர்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ண உடனே எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவா இருந்தது, ஒரு காலேஜ் போய் தேடணும், இப்போ ஒரு காலேஜில் போயிட்டு பேசணும். அப்போ அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பான்னு கேட்டிங்கன்னா அது ஃபஸ்ட் ஸ்டெப் கிடையாது. அப்போ காலேஜில் போய் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசணும், அவங்க என்னென்ன அங்கே என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை கொண்டு போய் காலேஜில் போய் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அது அப்புறம் நம்மளோட அந்த பிஸ்னஸ் வந்து ஓகே பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்த மூவ் பண்ணுறோம். அப்போது இங்கே பாயிண்ட் என்னன்னா, இதை எத்தனை பேர் இங்கே ஐடியா எல்லாருக்குமே வரும், ஆனால் எத்தனை பேர் அந்த ஐடியாவை இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா வருதா, நீங்கள் ஃபெயிலியர் ஆவீங்க சக்ஸஸ் ஆவீங்க அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் இனிஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபெயிலியர் ஆனீங்கனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு காலேஜ் லைஃப்பில் இருக்கோம். என்னோட ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த ஒரு விஷயமா தான் அமைஞ்சது. நான் வந்து இதில் நான் ஃபெயிலியரே ஆயிருந்தாலும் எனக்கு வந்து பெருசாக அந்த அளவுக்கு என்ன அது பாதிச்சிருக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வரைக்கும் யார் கேட்டாலும் என்ன சொல்ல போகிறோம், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், சிம்பிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு எந்த ஒரு பேர்டன் இருக்காது. இப்போ உங்கள் ஃபேமிலியை நான் தான் பார்த்துக்கணும், அந்த வேலைக்கு போய் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பேர்டன் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் இப்போ ரொம்ப உங்களோட ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நான் காலேஜ் படிச்சிருக்கேன், நான் காலேஜ் போயிட்டு வர்றது, காலேஜில் கரெக்டாக படிக்கிறது, ஸோ இது மட்டும்தான் உங்களோட ஒர்க்காக இருக்கும். அப்படின்னும் போது இந்த டைமில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுக்கலாம். ஸோ லைஃப்பில் என்னென்ன ரிஸ்க் என்னென்ன விஷயம் பண்ண போகிறோம், ஒரு ஃபைனல் இயருக்கு அப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தேர்ட் இயரில் இல்லை செகண்ட் இயர்லேயே நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா செகண்ட் இயரில் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது தேர்ட் இயரில் அதுக்கான ஐடியாவை வரும். அந்த தேர்ட் இயரில் அந்த ஐடியாவை நீங்கள் இனிஷியேட் பண்ணும்போது ஃபைனல் இயர்ஸில் ஃபெயிலியர்ஸையும் பார்ப்பீங்க, தேர்ட் இயரில் ஃபெயிலியர்ஸையும் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஃபெயிலியர்ஸை சரி பண்ணுறதுக்கு ஃபைனல் இயரை யூஸ் பண்ணுங்கள். அந்த ஃபைனல் இயர் முடிஞ்சு போகும்போது அந்த ஃபெயிலியரை சரி பண்ணி ஒரு ப்ராப்பராக சக்ஸஸோட நீங்கள் மூவ் ஆகுங்க. இதை நீங்கள் வந்து கரெக்டாக டைம் லைனை யூஸ் பண்ணி பண்ணணும். இங்கே நிறைய பேர் மிஸ் பண்ணுறது அந்த ஒரு விஷயம் தான். இங்கே தான் நீங்கள் ஃபெயிலியர்ஸை ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். லைஃப்பில் ஃபெயிலியர்ஸை ஈஸியாக ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் காலேஜ் லைஃப். ஓகே, ஸோ எதாக இருந்தாலும் காலேஜ் லைஃப்லேயே ஸ்டார்ட் பண்ணும். பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. ஸோ நைஸ் கான்வர்சேஷன் வித் யூ. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திஸ் இஸ் இலக்கியா signing off from Prince Campus TV. Thank you.